எப்படி காலேஜ் கிளம்பிட்டியா? சரி போமா, எங்களோட வரியா? அப்படியா? இன்னுமா சாப்பாடு கொடுக்காம இருக்க மருமவா? கூப்பிடு அவள. விடுங்க, அவங்க சின்ன ஜெஸ்ட் வருவாங்க, சாப்பிடுங்க. நீங்க இருக்கிறத சாப்பிட்டு வாங்க, டைம் ஆயிட்டு இருக்கு, எனக்கும் ஆஃபீஸ்க்கு போகணும்ல. என்னங்க நீங்க அப்படி சொல்றீங்க? ஒரு மருமவ காலையில எந்திரிச்சு ஒரு வீட்டு வேலை செஞ்சு ஒரு சாப்பாடு செஞ்சு இருக்கிறவங்க அனுப்பி வச்சுட்டு தானே வீட்டு வேலையை பார்த்துட்டு பேசாம இருக்கணும். இது என்ன புதுசா இருக்கு? ஒவ்வொரு குடும்பத்துல எப்படி நடக்குதுன்னு பாருங்க. அதாவது இந்த குடும்பத்துல பார்த்துட்டு தான் இருக்கு என்ன நடக்குதுன்ட்டு. ஹாய் டாடி, குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங். வாங்க வாங்க. எங்களை பிளஸ் பண்ணுங்க அங்கிள். பிளஸ் யூ, பிளஸ் யூ. குட் மார்னிங் மா மருமோளே. எதையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரி எந்திரி. குட் மார்னிங் அண்ணா. குட் மார்னிங், குட் மார்னிங் செல்லம். காலையில் எழுந்திரிச்சு பொண்டாடி கழிச்சு குட் மார்னிங் சொல்றது இல்லை, பேசுறதே இல்லை. அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன் அத்தை. அப்படி என்ன நல்ல விஷயம் சொல்ல போற? உங்க பையனோட ஸ்கூல்ல எனக்கு வேலை கிடைச்சிச்சுங்க அத்தை. மாச சம்பளம் வந்து 30,000 ரூபாய் அத்தை. அப்படியாம்மா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்போ வேலை கிடைச்சது? அது 1 வீக் ஆயிடுச்சுங்க அங்கிள் கிடைச்சி. நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ண போறேன். ஆமா டாடி, அபிக்கு வேலை கிடைச்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பாத்துக்கோங்க. அப்படியே மருமகளே, இவ்வளோ நாள் சொல்லாம மூடி வச்சிருந்தியோ? இவ்வளோ நாள் எங்க போன? அப்புறம் வேலைக்கு ஜாயின் பண்ணதும் சொல்லலை, வேலைக்கு ஜாயின் பண்ணி வேலை கிடைச்சதும் சொல்லலை, வேலைக்கு போறணும்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் சொல்ற. இங்க ஒருத்தி இருக்கனா இல்லையான்னு உனக்கு தெரியுதா தெரியலையா? அத்தை, அது இல்லைங்க அத்தை, நான் அப்பவே சொல்லலாம் தான் சொன்னேன். இவரு தான் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம், ஒரு வேலை கிடைக்காது என்ன செய்யுது அப்படின்னு அம்மா அப்புறம் அதுக்கு ஏசுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால தான் அத்தை சொல்லல. அப்படியே டீச்சர் மேடம், அப்ப வீட்டு வேலை யார் செய்வா? பாத்திரம் யார் விளக்குவா? துணி யார் துவைப்பா? வீடு யார் கூட்டுவா? வாசலை யார் கூட்டுவா? ஒட்டடை யார் அடிப்பா? குக்கிங் யார் செய்வா? இதெல்லாம் நீங்க செய்வீங்களோ இல்ல வேலைக்காரங்களை வச்சுக்குவீங்களா? சரியா கேட்டுடி என் செல்லக்குட்டி. எம்மா, நீங்க வேறம்மா. வீட்டு வேலை செய்யறது கூட எங்களுக்கு உருப்படி இல்ல. எந்த வேலை சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாவே இவங்க செய்வாங்க. ஸ்கூல்ல போய் பிள்ளைங்க பாவமா, அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியுமோ தெரியாது. அந்த பிள்ளைங்க இவங்க கிட்ட பாடுபட போகுது, பாத்துக்கோங்க. வீட்டு வேலை செய்யறதுக்கு இந்த லட்சணம், நீ ஸ்கூலுக்கு போனா எந்த லட்சணத்துல வேலை செய்வாளோ? மா, என்னமா பேசுறீங்க? ஒரு வேலை கிடைச்சுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்து எப்படிமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இம்மா வீட்டு வேலை அவ மட்டும் தான் செய்யணுமா? நம்ம சேர்ந்து இல்லாம செய்யலாமா? இல்லாட்டி வீட்டுக்கு ஒரு வேலையை ஆள் போட்டுக்குவோம். இதுக்கு முன்னாடி வேலைக்கு ஆள் இருந்தாங்க இல்லம்மா, இப்ப மட்டும் ஆள் போடாம நிறுத்திட்டீங்க. எங்க பாத்தீங்களா எப்படி ஏசுறானு? இப்பவே இப்படி ஏசுறேன். இல்லை நாளைக்கு நம்ம உடம்பு சரியில்லாம போன வயசான காலத்துல வச்சு பாப்பனா? எங்க வாங்க, நம்ம தனியா போவோம். ஏன்டி சும்மா இருக்க மாட்டேங்க வாய் வச்சுட்டு கம்முன்னு இருட்டி. அவ சந்தோஷமான விஷயத்த சொல்ல வந்திருக்காங்கல்ல, அதை ஏட்டு இப்படி போட்டு பாடுபடுத்துற அவங்க 2 பேத்தையும் போட்டு. அவங்க சந்தோஷமா போயிட்டு வரட்டும், அவங்களுக்கு ஒரு சம்பாத்தி தான் அவங்களுக்கு ஆகும்ல. அப்பா எனக்கு ஆகும்னு இல்லப்பா. அப்ப வீட்டு லோன் கட்டணும், இன்னைக்கு காசு பத்தாம இருக்கு. நீங்க 2 பேர் போற காசு உங்களுக்கு சரியா இருக்கு, பெட்ரோல் அடிக்கிறதுக்கு காஸ்டியூம் போடுறதுக்கு. உங்களுக்கே அது பத்த மாட்டேங்குது, எனக்கு எப்படிப்பா கிடைக்கும்? இன்னும் வீட்டு லோன் கட்டணும், இன்னைக்கு கல்யாண கடன் இருக்கு, அதை கட்டணும். எவ்வளவு கடன்ஸ் இருக்குப்பா, எவ்வளவு லோன்ஸ் வாங்கிட்டேன் நான் வெளியே. அதெல்லாம் எப்படிப்பா மேனேஜ் பண்ண முடியும்? சரி அபி வேலைக்கு போனேன், எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்குமே, அபி வேலைக்கு போக சொன்னேன். அண்ணா, நீ சொன்னா கோவப்படுறனா? அப்ப வீட்டு வேலை செய்யறதுக்கு மாசம் 10,000 15,000 போகுது இல்லனா? அப்ப 10,000 15,000 போறதுக்கு பேசாம வீட்லயே இருந்து வேலை செய்ய வேண்டியதானே? எதுக்கு வேலைக்கு போறோம்? நீ திங்கிற சோறு எவ்வளவு தெரியுமா? ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் ஆகுது. ஃபுல்லா சொமேட்டோ சாப்பாடு தான் ஆர்டர் பண்றேன். டெய்லி பாத்தீங்கன்னா மதியானம் பீஸா, பர்கரு, அப்புறம் சிக்கன், KFC சிக்கன், இதுக்கெல்லாம் எவ்வளவு தெரியுமா ஆகுது? 1500 2000 கிட்ட பில்லு வருது. அந்த பில்லெல்லாம் யார் கட்டுறாங்க? நான் தான் கட்டிட்டு இருக்கேன். நீ எல்லாம் சாப்பிடாம இருப்பா, வேலைக்கு போகாம இருப்பா, சரியா? இப்ப கடைசி என்ன சொல்ல வாரா? அம்மா அபி வேலைக்கு போகும், நானும் வேலைக்கு போவேன், 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்யறோம், சந்தோஷமா திரும்பி வருவோம், அவ்வளவுதான். அப்ப என்னோட கண்டிஷன் நீயும் கேட்டுக்கோ. காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு வீட்டு வேலை செஞ்சு வச்சுட்டு அவ எங்க வேணாலும் போட்டு நான் கேட்க மாட்டேன். அப்ப நைட்டு வந்து நீங்க செய்யல, நைட்டு வந்து நான் எப்படி செய்ய முடியும்? எனக்கு எவ்வளவு டயர்டா இருக்கும் தெரியுமா? சரி உங்களுக்கு டயர்டா இருக்கும்ல, அவ்வளவு செய்ய சொல்லுங்க. வா அபி போவோம். அத்தை சாரிங்க அத்தை, அவ தெரியாம பேசிதான் மன்னிச்சிடுங்க அத்தை. ஆமா, நடிக்க வந்துட்டா. அங்க நடிச்சு கொட்டி கூட்டிட்டு வந்திருப்பா, அதனால இங்க வந்து நடிக்க சொல்லியிருக்கா. என்ன நடிப்புற சாமி? இந்த நடிப்பை தூக்கிட்டு போய் புருஷன்கிட்ட வச்சுக்கோ, எங்க கிட்ட வச்சுக்காத. மருமலை, நீ எதுக்குமா அழுகுறா? அவளுக்கு அப்படிக்காக சொல்லுவாளுங்க, நீ போமா. சரிங்க அங்கிள், போயிட்டு வரேன். அபி அபி சீக்கிரம் வா, கூப்பிடுறான்ல போ. என்ன ஒரு நடிப்பு.